எல்லாருக்கும் வணக்கங்க. வாங்க சௌச்சௌ பொரியல் செய்யலாம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து காயெலாம் கொடுத்து பழகுங்க. இந்த காய் அதுலேயும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மெத்தடில் செய்யுங்க, கண்டிப்பாக விட மாட்டீங்க. இது லஞ்சுக்கு சிறந்த சைட் டிஷ்ஷுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு காய் எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாதி வெங்காயம் எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ரொம்ப எதுவுமே தேவையில்லை. வெறும் வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், பூண்டு தாங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. இப்போ இந்த சைஸ் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா செவந்த உடனே வெங்காயம் போட்டு நல்லா ஒரு செகண்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண காயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கினப்புறம் நல்லா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா இது வேகிறதுக்கு கண்டிப்பாக 10 நிமிஷம் ஆகும். உப்பு, கல் உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. இதை அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 6-7 பூண்டு பல் தோலோடையே போட்டுருங்க. அதுக்கப்புறம் சின்ன பூண்டு பல்லாக எடுத்துக்கோங்க. தோல் அந்தளவுக்கு தெரியாது. 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டேங்க. அதை நல்லா திருவிட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 கைப்பிடி வேர்க்கடலை அதை போட்டு நல்லா ரவை மாதிரி திருவி ரெடியாக வச்சுக்கோங்க. காய் நல்லா வேகட்டுங்க. இது ரொம்ப நல்லதுங்க. பசங்களுக்கு நீங்கள் திருவி கூட செஞ்சு கொடுங்க. எந்த காயின்னு தெரியாது. நீங்கள் வடை மாதிரி செய்யலாம், அடை மாதிரி செய்யலாம். இந்த காய் சாம்பார் வைக்கலாம், குருமா வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. எந்த விதத்தில் பசங்களுக்கு பிடிக்குதோ, ஒரு ஸ்நாக்ஸாவோ அந்த விதத்தில் இந்த காயை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. வருத்தப்படுவீங்க. கண்டிப்பாக இந்த காய் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. வேர்க்கடலையும் ஹெல்த்திங்க. பூண்டு போடுறதால பூண்டும் ரொம்ப நல்லது. பசங்க நம்ம தனியாக காய் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வேர்க்கடலெல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பசங்க சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லது. நல்லா வெந்துருச்சு. இந்த பொடியும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு இறக்கிட்டேங்க.